வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது ஆல்ரெடி நடந்திருக்கும் அந்த விஷயத்த நம்ம எப்படி பேசுகிறது. ஹவு டு மேக் த சென்டென்ஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இதை நம்ம கற்றுக்க போகிறோம். அதோடய சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது நான் பாடினேன், நான் வந்தேன், நான் போனேன், எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சதாக இருக்கும். அதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, ஐயூ வி தே வந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படி இருந்தது. ஏன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதில் ஒன்லி வேர்போட செகண்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரும். அது இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட செகண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, நேம்னா சம் அதர் நேம். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். சப்ஜெக்ட் எழுதுகிறோம் ப்ளஸ் அந்த வேர்போட செகண்ட் ஃபார்ம் எழுதுகிறோம், அதாவது பாஸ்ட் டென்ஸ். சம் டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ டூனா ஒரு வேலையை செய்கிறது, அது என்னென்னா டூ டிட் டன். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு இதில் எது யூஸ் பண்ணணும், டூ டிட் டனில் ஒன்லி டிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி போகிறதுக்கு வந்து கோ வென் கான். இதில் இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம கோ யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பாஸ்ட் டென்ஸ், ஸோ நம்ம வென்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கம் கேம் கம். கம்னா வர்றது, இதில் வந்து நம்ம கேம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹவு டு மேக் த சென்டென்ஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கால்பந்து விளையாடினேன். பார்த்தீங்களா, விளையாடினேன். அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான்கு ஐ, வேர்ப் என்னது விளையாடுறது, விளையாடுனா ப்ளே. இதில் இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளேடு தான் யூஸ் பண்ணணும் விளையாடுறதுக்கு. ஏன்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த பிளேடு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ பிளேடு, கால்பந்துனா ஃபுட்பால், அவ்வளோதான். நான் கால்பந்து விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேடு ஃபுட்பால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்கள் கடைக்கு போனோம். ஸோ போனோம் வந்திருக்கு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள்னா வி, போகிறதுனா கோ வென்ட் கான். ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸ் என்னது வென்ட். ஸோ வென்ட் போட்டாச்சு. கடைக்கு டு ஷாப். நாங்கள் கடைக்கு போனோம், வி வென்ட் டு ஷாப். ஓகே, நெக்ஸ்ட்டு அவன் நடனம் ஆடினான். இல்லை அவன் நடனம் ஆடினான், ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவனுக்கு ஹீ, நடனம் ஆடுறது, நடனம் ஆடுறதுனா டான்ஸ். இது டான்ஸ், டான்ஸ்டு, டான்ஸ்டு. ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். ஹீ டான்ஸ்டு, அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸ் எந்த ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுறோம், நெக்ஸ்ட் வந்து வேர்போட செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் ஒன் டைம் சொல்கிறேன், என் கூடயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கால்பந்து விளையாடினேன், ஐ பிளேட் ஃபுட்பால். நாங்கள் கடைக்கு போனோம், வி வென்ட் டு ஷாப். அவன் நடனமாடினான், ஹீ டான்ஸ்டு. த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் நேற்று பள்ளிக்கு போனேன். ஸோ போனேன்னு வந்திருக்கு, ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான்னா ஐ, போகிறது கோ வென்ட் கான். ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், வென்ட். எங்கே போகிறாங்க, பள்ளிக்கு, ஸோ டு ஸ்கூல். நேற்று, நேற்றுனா எஸ்டர்டே. நான் பள்ளிக்கு போனேன், ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனது அப்பா கார் ஓட்டினார். ஓட்டினார்னு வந்திருக்கு, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்.
எனது அப்பா, இதுதான் சப்ஜெக்ட். எனதுன்னொன்னே நம்ம நினச்சிட்டு ஐ போட்டக்கூடாது. எனது அப்பா, அவங்க அப்பா தான் இது சப்ஜெக்ட். ஸோ மை ஃபாதர், ஓட்டுறது ட்ரைவ், ட்ரூ, ட்ரைவன். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம இந்த ட்ரூ யூஸ் பண்ணுறோம். கார், எ கார். எனது அப்பா கார் ஓட்டினார். மை ஃபாதர் ட்ரூ எ கார். நான் மிருகக்காட்சியகத்தில் புலியை பார்த்தேன் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறோம். நான்னா ஐ. நெக்ஸ்ட்டு பார்க்குறது தான் வேர்பு. பார்க்குறதுக்கு வந்து சி, சா, சீன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சா என்ன பார்த்தாங்க? புலியை. எ டைகர் எங்கள் மிருகக்காட்சியகத்தில். ஸோ இந்த ஜூ, மிருகக்காட்சியகம்னா ஜூ. நான் மிருகக்காட்சியகத்தில் புலியை பார்த்தேன். ஐ saw a tiger in the zoo. ஓகே, நெக்ஸ்ட்டு குழந்தை சத்தமாக அழுதது. ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குழந்தை த பேபி, அழுகிறதுனா க்ரை. க்ரை, க்ரைடு. இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். அழுதது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இந்த பேபி அழுததுக்கு க்ரைடு. சத்தமாக அப்படின்னா லவுட்லி. ஓகே, நான் ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நேற்று பள்ளிக்கு போனேன். ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. எனது அப்பா கார் ஓட்டினார். மை ஃபாதர் ட்ரூ எ கார். நான் மிருகக்காட்சியகத்தில் புலியை பார்த்தேன். ஐ saw a tiger in the zoo. குழந்தை சத்தமாக அழுதது. The baby cried loudly. The next example is நாங்கள் மதிய உணவிற்காக பிரியாணி சாப்பிட்டோம். அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நாங்கள், வி. சாப்பிட்றதுக்கு வந்து ஈட், ஏட், ஈட்டன். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஏட். பிரியாணி மதிய உணவிற்காகனா ஃபார் லஞ்ச். நாங்கள் மதிய உணவிற்காக பிரியாணி சாப்பிட்டோம். வி ஏட் பிரியாணி ஃபார் லஞ்ச். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் அறையை சுத்தம் செய்தாள். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. செய்தாள் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சுத்தம்னா என்ன? க்ளீன். ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்து க்ளீன்டு. அவள், ஷீ. சுத்தம்க்கு க்ளீன்ட், அறையைக்கு த ரூம். அவள் அறையை சுத்தம் செய்தாள். ஷீ க்ளீன்ட் த ரூம். நாங்கள் எங்களுடைய பழைய ஆசிரியரை சந்தித்தோம். ஸோ ஆல்ரெடி சந்திச்சிட்டாங்க, அதை தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ சந்திக்கிறது அப்படின்னா மீட். மெட். இப்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து மெட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள், வி. சந்தித்தோம்க்கு மெட். யாரை? எங்களுடைய பழைய ஆசிரியரை. ஸோ அவர் ஓல்டு டீச்சர். நாங்கள் எங்களுடைய பழைய ஆசிரியரை சந்தித்தோம். வி மெட் அவர் ஓல்டு டீச்சர். ஓகே, ஒன் டைம் சொல்கிறேன், எங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் மதிய உணவிற்காக பிரியாணி சாப்பிட்டோம். வி ஏட் பிரியாணி ஃபார் லஞ்ச். அவள் அறையை சுத்தம் செய்தாள். ஷீ க்ளீன்ட் த ரூம். நாங்கள் எங்களுடைய பழைய ஆசிரியரை சந்தித்தோம். வி மெட் அவர் ஓல்டு டீச்சர். அவ்வளோதான், எதுவுமே இல்லை. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வர்றதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஓகே, டுடேஸ் ஹோம்ஒர்க் என்னென்னா, அவள் துணியை துவைத்தாள். துணினா கிளாத், துவைக்கிறதுனா வாஷ். அதோட ஃபார்ம் வாஷ், வாஷ்டு. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்ம். இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.